இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாட்டு நிதி நிலையில் செயற்கையான நெருக்கடியை ஏற்படுத்தும் மத்திய அரசு. இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்த தங்கம் தென்னரசு குற்றச்சாட்டு. தமிழ்நாடுதான் இந்தியாவுக்கான மாடல் என பாராட்டும் 5 ஆண்டு சாதனைகள். மத்திய அரசின் வஞ்சகங்களை மீறி வளர்ச்சியில் சாதனை என ஸ்டாலின் பெருமிதம். ரயில்வே திட்டங்களுக்கு நிதி ஒதுக்காத மத்திய அரசுக்கு உச்ச நீதிமன்றம் கண்டனம். காகிதத்தில் மட்டுமே திட்டங்கள் உள்ளதாக நீதிபதிகள் அதிருப்தி. அமெரிக்கா விதித்த பொருளாதார தடையால் கியூபா மக்கள் தவிப்பு. மனிதாபிமான அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடத்துவதாக ட்ரம்ப் தகவல். வணக்கம். மத்திய அரசின் திட்டங்களுக்கு நிதி விடுவிக்காமல் நிறுத்தி வைப்பது, உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு அனுமதி மறுப்பது என தமிழ்நாட்டின் நிதி நிலையில் செயற்கையான நெருக்கடியை மத்திய அரசு மேற்கொள்வதாக நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்று இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்த அவர் 2 மணி நேரம் 22 நிமிடம் உரையை வாசித்தார். அப்போது மகளிர் உரிமை தொகை திட்டம் இந்தியாவுக்கே முன்னோடியாக உள்ளதாகவும், மகளிர் உரிமை தொகையோடு 2000 ரூபாய் கோடைக்கால சிறப்பு தொகையும் சேர்த்து 5000 ரூபாய் வழங்கப்பட்டதால் தமிழகமே இன்ப அதிர்ச்சியில் உள்ளதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். பெண்களின் வளர்ச்சியை மையப்படுத்தி தமிழக அரசு செயல்பட்டு வருவதாகவும், விடியல் பேருந்து பயணத்தின் மூலம் பெண்கள் மாதத்துக்கு சராசரியாக 888 ரூபாய் சேமிப்பதாகவும் திரு தங்கம் தென்னரசு கூறினார். கல்லூரி மாணவிகளுக்கு 1000 ரூபாய் வழங்கும் புதுமை பெண் திட்டத்தின் கீழ் இதுவரை 6,95,296 மாணவியர் பயன்பெற்றுள்ளதாகவும், கடந்த 5 ஆண்டுகளில் 23,56,623 நபர்களுக்கு வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் 2030ஆம் ஆண்டுக்குள் 8 லட்சம் வீடுகள் கட்ட திட்டமிடப்பட்டு இதுவரை 1.71 லட்சம் வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாக திரு தங்கம் தென்னரசு கூறினார். மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் 2.55 கோடி பேரும், நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் மூலம் 17 லட்சம் பேரும் பயனடைந்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். மின்னணு துறை உற்பத்தியில் 41% பங்களிப்புடன் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளதாகவும், 11.19% வளர்ச்சியுடன் பொருளாதார வளர்ச்சியில் தமிழ்நாடு முதலிடம் வகிப்பதாகவும், நாட்டிலேயே தொழிற்சாலைகளில் அதிகம் பெண்கள் பணிபுரியும் மாநிலமாக தமிழகம் உள்ளதாகவும் அவர் கூறினார். 1048 கோயில்களுக்கு சொந்தமான 8363 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும், தேவாலயங்கள் மற்றும் பள்ளிவாசல்களின் புனரமைப்பிற்காக 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சுற்றுலாத்துறையில் தமிழ்நாடு முதலிடம் வகிப்பதாகவும், திருவள்ளுவர் சிலை அருகே அமைந்துள்ள கண்ணாடி பாலத்தினால் சுற்றுலா பயணிகளின் வருகை 43% அதிகரித்துள்ளதாகவும் திரு தங்கம் தென்னரசு கூறினார். சென்னையில் 3 வழித்தடங்களில் 63,246 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 118.9 கிலோமீட்டர் தூரத்திற்கான சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்ட பணிகள் நடைபெற்று வருவதாகவும், 14.6 கிலோமீட்டர் நீளமுள்ள பூந்தமல்லி முதல் போரூர் வரையிலான மெட்ரோ ரயில் வழித்தடம் விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என்றும் திரு தங்கம் தென்னரசு கூறினார். கோயம்புத்தூர் மற்றும் மதுரை மாநகரங்களில் 20 லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகையே உள்ளதாக குறிப்பிட்டு இந்த திட்ட அறிக்கைகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்படவில்லை என ஒன்றிய அரசு விளக்கம் அளித்துள்ளது. இந்நகரங்களுக்கு இணையான நாட்டின் பிற நகரங்களுக்கு அளிக்கப்பட்ட ஒப்புதலை போன்றே கோயம்புத்தூர் மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களையும் மறுபரிசீலனை செய்து ஒன்றிய அரசு ஒப்புதல் வழங்கிட தமிழ்நாடு அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. அரசு ஊழியர்களின் 22 ஆண்டு கால கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அரசு அறிமுகப்படுத்தியுள்ளதால் பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு நிகரான பலன் கிடைக்கும் என்று திரு தங்கம் தென்னரசு கூறினார். மக்கள் நலனை பேணுவதற்கான பெரும் பகுதி செலவை ஏற்க வேண்டிய பொறுப்பு மாநில அரசுகளிடம் குவிந்து கிடக்கும் நிலையில் வரி விதிக்கும் உரிமை மத்திய அரசிடம் குவிந்து கிடப்பதே நிதி சிக்கலுக்கு அடிப்படை காரணம் என்று சுட்டிக்காட்டிய அவர், நிதி வருவாயை பகிர்ந்து கொள்ளும் தற்போதைய முறையை மாற்றி அமைக்க வேண்டும் என வலியுறுத்தினார். 16வது நிதிக்குழு தமிழ்நாட்டுக்கு உரிய பங்கை வழங்காமல் பாரபட்சமாக நடந்து கொண்டுள்ளதாகவும், 9வது நிதிக்குழு காலத்தில் 7.931% இருந்த தமிழ்நாட்டின் பங்கை தற்போது 4.079% குறைத்ததால் தமிழ்நாட்டுக்கு 3.17 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் திரு தங்கம் தென்னரசு கூறினார். மத்திய அரசால் தமிழ்நாடு அரசு எதிர்கொண்டு வரும் சவால்கள் முன் எப்போதும் இல்லாத ஒன்று என அவர் சுட்டிக்காட்டினார். தமிழ்நாட்டிற்கு பெரிய உட்கட்டமைப்பு திட்டங்களை மறுப்பது, ஒன்றிய அரசு பொறுப்பேற்கும் திட்டங்களுக்கான நிதியை விடுவிக்காமல் நிறுத்தி வைப்பது, மாநிலங்களுடன் உரிய ஆலோசனை மேற்கொள்ளாமல் வரி விகிதங்களை சீரமைப்பது அல்லது நியாயமற்ற நிபந்தனைகளுடன் கூடிய
திட்ட செலவினங்களை மேற்கொள்ள கட்டாயப்படுத்துதல் என ஒவ்வொரு வழியிலும் தமிழ்நாட்டின் நிதிநிலையில் செயற்கையான நெருக்கடியை ஏற்படுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் ஒன்றிய அரசு மேற்கொண்டு வருவது தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. சரக்கு மற்றும் சேவை வரி இழப்பீட்டு நடைமுறை முடிவடைந்ததால் நடப்பு ஆண்டில் மட்டும் 9,600 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும் என திரு தங்கம் தென்னரசு கூறினார். ரிசர்வ் வங்கியில் உள்ள மாநில அரசின் கணக்கில் இருந்து ஒருங்கிணைந்த சரக்குகள் மற்றும் சேவை வரி வருவாய் தொடர்பாக 1,709 கோடி ரூபாயை எவ்வித முன்னறிவிப்புமின்றி மத்திய அரசு பிடித்தம் செய்திருப்பது மாநில நிதி நிலையை பாதித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட பணிகள், ஒருங்கிணைந்த கல்வி பணிகள், ஜல்ஜீவன் இயக்கம், உள்ளாட்சி அமைப்புகளுக்கான மானியங்கள் உள்ளிட்டவற்றின் பெரும்பகுதி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக திரு தங்கம் தென்னரசு கூறினார். தமிழ்நாடுதான் இந்தியாவுக்கான மாடல் என அனைவரும் பாராட்டும் 5 ஆண்டு சாதனைகளின் தொகுப்பாக இடைக்கால நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு தாக்கல் செய்திருப்பதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்ற தலைப்பில் அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில் திராவிட மாடல் அரசு செய்துள்ள பல்வேறு சாதனைகளை பட்டியலிட்டுள்ளார். மக்கள் கடமை மாநில அரசிடம், வரி விதிக்கும் உரிமையோ ஒன்றிய அரசிடம் என்று கூறியுள்ள திரு ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்கு எதிராக தொடரும் ஒன்றிய அரசின் ஓரவஞ்சனைகளை விரிவாக விளக்கியுள்ளார். தமிழ்நாட்டுக்கு என்றாலே சிறப்பு திட்டங்கள் எதுவும் இல்லை, உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு நிதி இல்லை, பேரிடர் நிவாரணம் இல்லை, ஒன்றிய அரசின் திட்டங்களுக்கு சரியான நிதி விடுவிப்பதில்லை என்று கூறியுள்ள முதலமைச்சர் வரி பகிர்வில் மாநிலங்களுக்கு 50% வேண்டுமென 16வது நிதிக்குழுவிடம் கேட்டும் கிடைக்கவில்லை என்று தெரிவித்துள்ளார். 9வது நிதிக்குழு காலத்தில் 7.931% இருந்த தமிழ்நாட்டின் பங்கு தொடர்ந்து தேய்ந்து 4.079% என்று ஆனதால் 3 லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் இது மாநில அரசின் நிலுவைக் கடனில் 33% ஆகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 16வது நிதிக்குழுவில் அண்டை மாநிலங்களான கேரளாவுக்கு 23.47%, கர்நாடகாவுக்கு 13.27% உயர்வு வழங்கப்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாட்டிற்கு மட்டும் 0.44% என்ற சொற்ப அளவிலான உயர்வை வழங்கப்பட்டிருப்பதாகவும் ஒன்றிய அரசு ஏற்படுத்தும் சவால்களால் நடப்பு ஆண்டு மட்டும் 41,411 கோடி ரூபாய் நிதிச்சுமையை தமிழ்நாடு தன் தலையில் ஏற்றுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். நாங்கள் உங்களிடம் பெருந்தன்மையை எதிர்பார்க்கவில்லை, குறைந்தபட்ச நியாயத்தையாவது வழங்குங்கள் என்று கூறியுள்ள திரு ஸ்டாலின் ஒன்றிய அரசின் ஓர வஞ்சனைகளை மீறி வஞ்சகங்களை திறமையாக கையாண்டு வளர்ச்சியில் சாதனை படைத்து 5 ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பதாக தெரிவித்துள்ளார். ஜூலை மாதம் திராவிட மாடல் 2.0வில் புதிய அறிவிப்புகளுடன் இன்னும் பிரம்மாண்டமான சாதனைகளுக்கு அடித்தளமிடும் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்யப் போவதாகவும் திரு ஸ்டாலின் தமது பதிவில் தெரிவித்துள்ளார். ரயில்வே திட்டங்களுக்கு போதிய நிதி ஒதுக்கவில்லை என மத்திய அரசுக்கு உச்ச நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. ரயில் பயணிகளின் பாதுகாப்பு குறித்த வழக்கை விசாரித்த உச்ச நீதிமன்றம் பாதுகாப்பு திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி குறித்து பதிலளிக்க கடந்த வாரம் மத்திய அரசுக்கு உத்தரவிட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் திரு அசானுதீன் அமானுல்லா, திரு மகாதேவன் அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது ரயில்வே நிர்வாகம் தாக்கல் செய்த அறிக்கையை பார்த்து நீதிபதிகள் அதிருப்தி அடைந்தனர். என்னென்ன திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்பது குறித்த தெளிவின்றி நீதிமன்றத்தை குழப்பும் வகையில் அறிக்கை உள்ளதாக நீதிபதிகள் கண்டித்தனர். பயணிகளின் பாதுகாப்பு திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கப்படவில்லை என்று கடும் அதிருப்தி வெளியிட்ட அவர்கள் திட்டங்கள் காகித அளவில் மட்டுமே உள்ளதாகவும் செயலில் எதுவும் இல்லை என்றும் தெரிவித்தனர். டெல்லி, பாட்னா உள்ளிட்ட ரயில் நிலையங்களில் பயணிகளுக்கு போதிய பாதுகாப்பு இல்லை என்றும் நடைமேடைகளுக்கு செல்வது சிரமமாக உள்ளதாகவும் நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர். பயணிகள் பாதுகாப்பு திட்டங்களுக்கு முன்னுரிமை அளித்தால் மட்டுமே ரயில்வே துறை வளரும் என்ற நீதிபதிகள் சாதாரண பெட்டிகளில் பயணிகளின் நிலை இன்னும் மோசமாக உள்ளதாகவும் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது முக்கியம் என்றும் தெரிவித்தனர். இறுதி வாய்ப்பாக பயணிகள் பாதுகாப்பு திட்டங்களுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது, எந்தெந்த திட்டங்களுக்கு செலவிடப்படுகிறது என்பது குறித்து 1 மாதத்துக்குள் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய மத்திய அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அவ்வாறு பதில் அளிக்காவிட்டால் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரணை நடத்த உத்தரவிடப்படும் என்று எச்சரித்த நீதிபதிகள் விசாரணையை ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் கியூபாவை காப்பாற்ற பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். உலகின் சர்க்கரை கிண்ணம் என்று புகழப்படும் கியூபாவில் அதிபர் மிகுவல் டயஸ் கேனல் தலைமையிலான கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி நடைபெற்று வருகிறது. ஃபிடல் காஸ்ட்ரோ காலம் தொட்டு கியூபாவுடன் பல தசாப்தங்களாக அமெரிக்கா மோதல் போக்கையே கடைபிடித்து வருகிறது.
அந்த நாட்டின் மீது அமெரிக்கா விதித்துள்ள பொருளாதார தடையால் எரிபொருளுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதுவரை வெனிசுலாவில் இருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்து வந்த நிலையில் தற்போது அந்நாடு அமெரிக்கா வசம் சென்றுள்ளதால் எண்ணெய் வாங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் தலைநகர் ஹவானா உட்பட பல நகரங்களில் 12 முதல் 14 மணி நேரம் வரை மின்தடை அமல்படுத்தப்படுகிறது. இதனால் மருத்துவமனைகள் கூட செயல்பட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. கடந்த வாரம் அரசு அலுவலகங்கள் 4 நாட்கள் மூடப்பட்டன. குப்பைகளை அள்ள லாரிகள் வராததால் சாலைகளில் குப்பைகள் நிரம்பி வழிகின்றன. இதனால் கொசுக்கள், ஈக்கள் மூலம் பெரும் நோய் தொற்று பரவும் அபாயம் நிலவுகிறது. சுற்றுலாவை பெரிதும் நம்பியுள்ள கியூபாவுக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை குறைந்துள்ளதால் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடிக்கு அந்நாடு உள்ளாகி இருக்கிறது. அத்தியாவசிய பொருட்களின் விலை பல மடங்கு உயர்ந்துள்ளது. எரிபொருள் தட்டுப்பாட்டால் கியூபாவில் மிகப்பெரிய மனித இழப்பு ஏற்படும் என்று ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ் எச்சரித்துள்ளார். சீனா, ரஷ்யா போன்ற கம்யூனிச நாடுகள் உதவிக்கரம் நீட்டியுள்ள போதிலும் கிடைக்கும் உதவிகள் போதுமானதாக இல்லை என்று கூறப்படுகிறது. எரிபொருள், உணவு, மருந்துகள் கிடைக்காமல் மக்கள் தினந்தோறும் இன்னலை சந்தித்து வருகின்றனர். இந்நிலையில் கியூபா ஒரு தோற்றுப்போன நாடு என்று ட்ரம்ப் விமர்சித்துள்ளார். விமானத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எரிபொருள் தட்டுப்பாடு குறித்து கியூபாவுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். வெனிசுலா மீது போர் தொடுத்தது போல கியூபா மீது போர் தொடுக்கப்படுமா என்று செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்க மறுத்த ட்ரம்ப் அத்தகைய நடவடிக்கைகள் தேவைப்படாது என்றார். இடைக்கால வேளாண் நிதிநிலை அறிக்கையை இன்று தாக்கல் செய்த அமைச்சர் திரு MRK பன்னீர்செல்வம் உழவர் நலத்திட்டங்களுக்கு 47,248 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் 2026-27 நிதியாண்டுக்கான இடைக்கால வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்த அவர் கடந்த 5 வேளாண் நிதிநிலை அறிக்கைகளில் மொத்தம் 1,94,076 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் பற்றி விவரித்தார். தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் 31 இடங்களில் ஒருங்கிணைந்த கால்நடை பண்ணைகள், கோவையில் நம்மாழ்வார் இயற்கை ஆராய்ச்சி மையம், சென்னை, கோவையில் 4 இடங்களில் உணவு பரிசோதனை மையங்கள், கிருஷ்ணகிரியில் புதிய வேளாண் கல்லூரி, மேலும் 15 உழவர் சந்தைகள் அமைக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்தார். விரைவில் வேளாண் காடுகள் கொள்கை வெளியிடப்படும் என்ற அவர் சிறுதானிய இயக்கம் மூலம் 12 லட்சம் விவசாயிகளுக்கு மொத்தம் 178 கோடி ரூபாய் மற்றும் எண்ணெய் வித்து பயிர்களின் பரப்பை அதிகரிக்க 229 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று அறிவித்தார். நுண்ணீர் பாசன திட்டத்தில் சிறு குறு விவசாயிகளுக்கு 100% மானியம், இதர விவசாயிகளுக்கு 75% மானியம் வழங்கப்படும் என்றும் திரு பன்னீர்செல்வம் கூறினார். இடைக்கால பட்ஜெட்டில் வேளாண் துறைக்கு 47,248 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இனி வருவது செய்தித் துளிகள். அமெரிக்க அதிபராக தாம் வரக்கூடாது என போராடியவர் பாலியல் குற்றவாளி எப்ஸ்டீன் என்று அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். எப்ஸ்டீனுடன் தமக்கு எந்த தொடர்பும் இல்லை என்றும் தாம் எந்த தவறும் செய்யவில்லை என்றும் அவர் மீண்டும் கூறியுள்ளார். இந்த விவகாரத்தில் மறைப்பதற்கு எதுவுமில்லை என்றும் தாம் எப்ஸ்டீன் வழக்கிலிருந்து முழுமையாக விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் ட்ரம்ப் தெரிவித்தார். வரும் சட்டமன்ற தேர்தலில் தமாக சார்பில் போட்டியிட விரும்புவோருக்கான விருப்பு மனுக்கள் விநியோகத்தை சென்னையில் அக்கட்சியின் தலைவர் திரு GK வாசன் தொடங்கி வைத்தார். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிமுக, பாஜக மற்றும் தமாக இடம்பெற்றுள்ள கூட்டணி முரண்பாடற்ற கூட்டணி என்றார். பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ள பழங்குடியின ஓவியர் கிருஷ்ணனின் மனைவிக்கு அரசு பணிக்கான பணி ஆணை வழங்கப்பட்டது. மறைந்த ஓவியர் கிருஷ்ணனின் மனைவி திருமதி சுஷீலா தங்கள் குழந்தைகளின் படிப்பை தொடரவும் வாழ்வாதாரத்திற்கும் அரசு உதவ கோரியிருந்தார். அதை நிறைவேற்றும் வகையில் உதகை ஏகலைவா பழங்குடியினர் உண்டு உறைவிட பள்ளியில் 32,000 ரூபாய் மாத ஊதியத்தில் திருமதி சுஷீலாவுக்கு தோட்ட பணியாளர் வேலைக்கான ஆணையை மாவட்ட ஆட்சியர் திருமதி லட்சுமி பவ்யா தண்ணீர் இன்று வழங்கினார். கிருஷ்ணனின் மகள் வாசுகிக்கு மருந்தியல் கல்லூரியில் விடுதி வசதியுடன் முனைவர் பட்டம் பெறும் வரை கட்டணமில்லா கல்வி கற்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மகன் ராகுல், மகள்கள் கீதா, கீர்த்திகாவுக்கு விடுதி வசதியுடன் ஏகலைவா மாதிரி பள்ளியில் கல்வியை தொடர அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் சுற்றுவட்டார பகுதிகளில் 5 ஆண்டுகளுக்கு பின்பு மாமரங்களில் பூக்கள் பூத்து குலுங்குவதால் இந்த ஆண்டு வருவாய் அதிகரிக்கும் என விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். கும்பக்கரை, முருகமலை, சோத்துப்பாறை, லட்சுமிபுரம், மஞ்சளார் உள்ளிட்ட பகுதிகளில் 40,000க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலத்தில் அல்போன்சா, பங்கனப்பள்ளி, செந்தூரா, கல்லாமை உள்ளிட்ட பல்வேறு ரக மாமரங்கள் உள்ளன. உரிய நேரத்தில் மழை பெய்து பனிப்பொழிவு அதிகரித்துள்ளதால் மாம்பூக்கள் அதிகம் பூத்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 164 புள்ளிகள் அதிகரித்து 83,441 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிஃப்டி 40 புள்ளிகள் உயர்ந்து 25,723 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை ஒரு சவரனுக்கு 960 ரூபாய் குறைந்து 1,14,560 ரூபாயாகவும் 1 கிராம் 14,320 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை மாற்றமின்றி கிராம் 265 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள்.
தமிழ்நாட்டின் நிதி நிலையில் செயற்கையான நெருக்கடியை மத்திய அரசு மேற்கொள்வதாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடுதான் இந்தியாவுக்கான மாடல் என அனைவரும் பாராட்டும் 5 ஆண்டு சாதனைகளின் தொகுப்பாக இடைக்கால நிதிநிலை அறிக்கை அமைந்துள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ரயில்வே திட்டங்களுக்கு போதிய நிதி ஒதுக்கவில்லை என மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.